ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Tamilwordpress. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தீம் எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்றது, பிளஸ் பிளகின் எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்றது, எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நான் போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். நீங்க Wordpress லாகின் பண்ண உடனே உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுல நீங்க அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு செலக்ட் பண்ணிட்டு தீம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டிஃபால்ட்டா ஏதாவது ஒரு தீம் உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கும். இப்போ இது டிஃபால்ட்டா ஒரு தீம் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம அது இல்லாம நம்ம வேற ஒரு தீம் செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் ஆட் நியூ கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையான தீமை சர்ச் பண்ணிட்டு அந்த தீம் வந்தோடனே இன்ஸ்டால்னு செலக்ட் பண்ணுங்க. இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் ஆக்டிவேட் பண்றேன். ஒன்ஸ் உங்களுக்கு நீங்க என்ன தீம் செலக்ட் பண்ணீங்களோ அது ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற எல்லா தீமையும் வந்து நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏன்னா அது உங்க வெப்சைட்டோட ஸ்பீடை கம்மியாக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நான் அதனால ஏதாவது டெலிட் பண்ணிடல. ஓகே, இப்போ நீங்க தீமை வந்து ஆல்ரெடி வேர்ட்பிரஸ் லைப்ரரியிலேருந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது, ஆக்டிவேட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். சப்போஸ் நம்ம இப்போ பிரீமியம் தீம்ஸ்லாம் யூஸ் பண்றோம்னா அதை நான் டவுன்லோட் பண்ணி அதை தான் அப்லோட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதை எப்படி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க அப்பியரன்ஸ் போயிட்டு தீம் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட் நியூ ஆப்ஷன் மேல இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அப்லோட் தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்துடும். உங்க கம்ப்யூட்டர்ல எந்த டைரக்டரியில நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர்ல செலக்ட் பண்ணி நீங்க உங்க தீமை யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நான் இங்க ஒரு தீம் வச்சிருக்கேன். நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு தீம் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் இன்ஸ்டால் நவ் கொடுத்தனா நமக்கு இன்ஸ்டால் ஆயிடும். அதுக்கப்புறம் ஆக்டிவேட் நம்ம பண்ணிட்டு நமக்கு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற தீம்லாம் நம்ம எப்பவும் போல நம்ம டெலீட் பண்ணிடும். இப்படி தான் நம்ம தீம் இன்ஸ்டால் பண்ற ஆப்ஷன் இது. நெக்ஸ்ட் நம்ம பிளகின் எப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி எனக்கு டேஷ்போர்ட் போயிடுங்க. பிளகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. இப்போ மேலே ஆட் நியூன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு தேவையான பிளகின் வந்துருச்சு. ஒரு பிளகினை நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிளகினோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்போ இருக்குன்னு பாருங்க. பிளஸ் அது வந்து உங்க வெர்ஷனுக்கு வந்து காம்பேட்டிபிளா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. எவ்வளோ டவுன்லோட்ஸ் ஆயிருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. ரிவ்யூஸ் எவ்வளோ இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் அந்த பிளகின் நம்ம கரெக்டா இருக்கா அப்படிங்கறது ஒரு செக் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா நமக்கு இந்த பிளகின் எடுத்துக்கிட்டோம்னா 5 மில்லியன் டவுன்லோட்ஸ் இருக்கு. பிளஸ் வந்து நமக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் 1 வீக் எக்கோ தான். அதனால இதை கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணலாம். WooCommerceங்கிறது ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் கூட. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எந்த பிளகினை நீங்க யூஸ் பண்ணாலுமே இது மாதிரி ஒரு பேசிக் செட்டிங்ஸ் எல்லாம் நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து வெர்ஷன் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. உங்க வெர்ஷனுக்கு அது செட் ஆகுமான்னு பாத்துங்க. அப்டேட் கரெக்டா எப்போ பண்ணிருக்காங்கன்னு செக் பண்ணுங்க. ரிவ்யூஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதையும் செக் பண்ணுங்க. இந்த ரிவ்யூஸ் பாத்தீங்கன்னா 4.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்கிற ஆப்ஷனும் இருக்கு. பிளஸ் எவ்வளவு ஆக்டிவ் இன்ஸ்டாலேஷன் இருக்குங்கிற மாதிரி ஆப்ஷனும் இருக்கு. அது மாதிரி தான் ஒரு பிளகினை வந்து நீங்க செக் பண்ணிட்டு அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் இங்க உங்களுக்கு காம்பேக்டிபிள் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க. இப்போ இந்த பிளகின் நீங்க பாத்தீங்கன்னா இங்க அன்டெஸ்டட் வித் யுவர் வேர்ட்பிரஸ் வெர்ஷன் இருக்கு. உங்க வெர்ஷனுக்கு இன்னும் டெஸ்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்காக இந்த பிளகின் வந்து உங்க வெர்ஷன்ல யூஸ் ஆகாது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஸோ இந்த பிளகின் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். உங்க வெர்ஷனோட அவங்க இன்னும் செக் பண்ணி பார்க்கல, வெரிஃபை பண்ணலங்கிற ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க தவிர ஒர்க் ஆகாதுங்கிற அர்த்தம் கிடையாது. ஸோ நீங்க இதையும் தாராளமா யூஸ் பண்ணலாம். இப்போ காம்பேக்டிபிள்னு இருந்துச்சுன்னா உங்க வெர்ஷனுக்கு சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு இன்னுமே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். நான் இன்ஸ்டால் நவ் கொடுக்குறேன். இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் ஆக்டிவேட் கொடுக்குறேன். ஒரு சில பிளகின்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அது ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் போயிடும். இப்போ நம்ம டேஷ்போர்ட் போய்க்கலாம். ஏன்னா நம்ம செட்டப்லாம் இப்போ இந்த வீடியோல நம்ம பண்ண போறது இல்லை. நான் அதனால ஸ்கிப் செட்டப் கொடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம டேஷ்போர்ட் வந்துட்டோம். இப்போ நம்ம இன்ஸ்டால் பிளகின்ஸ்லாம் எங்க இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும்னா நீங்க டேஷ்போர்ட் போயிடுங்க. ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பிளகின் ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து ஆட் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆட் நியூனா என்னன்னா உங்களுக்கு இப்போ நம்ம காமிச்சது தான். ஒரு பிளகினை புதுசா நம்ம இன்ஸ்டால் பண்றதுக்கான ஆப்ஷன் தான். ஆல்ரெடி நம்ம பிளகின் இன்ஸ்டால் பண்ணது எங்க இருக்கும்னா இன்ஸ்டால் பிளகின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க.
இப்போ நீங்க இன்ஸ்டால் பிளகின் செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்ககிட்ட என்னென்ன பிளகின்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே இங்க டிஃபால்ட்டா இருக்கும். இப்போ நம்ம ஒரு பிளகின்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ணோம். அதனால ஒரு பிளகின் தான் ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஃப்ரீ வெர்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி பிரீமியம் வெர்ஷன் அப்லோட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதுவும் நமக்கு வந்து தீம் அப்லோட் பண்ற மாரி சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ நீங்க ஆட் நியூ போங்க. ஆட் நியூ போனதுக்கு அப்புறம் டாப்ல வந்து அப்லோட் பிளகின் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. நீங்க அத மாரி சூஸ் பண்ணி கூட நீங்க செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா நீங்க டிராக் அண்ட் டிராப் கூட பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பிளகின் செலக்ட் பண்ணியாச்சு. நான் இப்போ இன்ஸ்டால் நவ் குடுக்குறேன். ஓகே, இப்போ நமக்கு பிளகின் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீ வெர்ஷனும் நம்ம ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணோம். பிளஸ் பிரீமியம் வெர்ஷனும் நம்ம பண்ணோம். 2 ப்ரொசீஜரும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ நெறைய பிளகின்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்றோம்னா, அது டேஷ்போர்ட்ல லெஃப்ட் சைட்ல சில பிளகின்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஒரு சில பிளகின்ஸ் வந்து இப்போ செட்டிங்ஸ்க்குள்ள இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க செட்டிங்ஸ் போனீங்கன்னா, அது உள்ள அந்த ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளகினோட ஆப்ஷன் இருக்கும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோல உங்களுக்கு வந்து பிளகின்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது, தீம்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.